ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு உங்கள் கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம். மார்வல் படங்களில் ஸ்பைடர்மேன் இல்லைன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படம் பார்க்கும்போது மல்டிவர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி கேட்டிருப்பீங்க. ஒரு உலகத்தில் ஒரு ஸ்பைடர்மேன் இருந்தால் இன்னொரு உலகத்தில் வேற ஒரு ஸ்பைடர்மேன் இருப்பார். இது வெறும் சினிமா கற்பனை மட்டும்தானா, இல்லை நிஜமாகவே இந்த பிரபஞ்சத்தில் நம்மளை மாதிரியே இன்னொரு இன்னொரு நீங்கள் இன்னொரு நான் இருக்க வாய்ப்பு இருக்கா? அறிவியலாளர்கள் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க? இதை பற்றி தான் இன்றைக்கி நாம் ஆழமாக பார்க்க போகிறோம். முதல்ல மல்டிவர்ஸ்னால் என்னன்னு எளிமையாக புரிஞ்சுக்கிடுவோம். நாம் இருக்கிற இந்த பிரபஞ்சத்தை யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த மாதிரி கோடிக்கணக்கான யூனிவர்ஸ்கள் ஒன்றா சேர்ந்து இருக்கிற ஒரு அமைப்பை தான் மல்டிவர்ஸ்னு சொல்கிறாங்க. இதை ஒரு உதாரணத்தோட சொல்லணும்னா, ஒரு பெரிய ஹோட்டலில் இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்புகள் மாதிரி. ஒவ்வொரு வீடும் ஒரு யூனிவர்ஸ். நாம் ஒரு வீட்டில் இருக்கோம், பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அங்கேயும் யாரோ ஒருத்தர் இருக்காங்க. அறிவியல் என்ன சொல்லுது? நம்ம விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் காஸ்மிக் இன்ஃப்ளேஷன் பேரண்ட் விரிவாக்கம் பற்றி பேசும்போது, இந்த உலகம் பிக் பேங் நிகழ்வுக்கு அப்புறம் பயங்கர வேகமாக விரிவடைஞ்சதுன்னு சொல்கிறாங்க. அப்படி விரிவடையும் போது சில இடங்களில் இந்த விரிவாக்கம் நின்று போய் பபிள் மாதிரி தனித்தனி உலகங்கள் உருவாயிருக்கலாம்னு ஒரு தியரி இருக்கு. மேக்ஸ் டென்மார்க் அப்படிங்கிற அறிவியலாளர் மல்டிவர்ஸை 4 லெவலாக பிரிக்கிறார். லெவல் 1 இன்ஃபினிட் யூனிவர்ஸ். இந்த பிரபஞ்சம் ரொம்ப பெருசு. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச தூரம் தாண்டி இன்னும் பல இடங்கள் இருக்குது. அங்கேயும் அணுக்கள் இதே மாதிரி அமைஞ்சிருந்தா உங்களை மாதிரியே ஒருத்தர் அங்கேயும் இருக்க வாய்ப்பு இருக்குது. லெவல் 2 பபிள் யூனிவர்ஸ். முன்ன சொன்ன மாதிரி ஒவ்வொரு பபிள்லையும் ஒவ்வொரு ஃபிசிக்கல் விதி இருக்கும். ஒரு உலகத்தில் கிராவிட்டி அதிகமாக இருக்கலாம், இன்னொரு உலகத்தில் நெருப்பு குளிர்ச்சியானதாக இருக்கலாம். லெவல் 3 மெனி வேர்ல்ட்ஸ். குவாண்டம் மெக்கானிக்ஸ். இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமானது. நீங்கள் இன்றைக்கி காலையில் காப்பி குடிக்கலாமா இல்லை டீ குடிக்கலாமான்னு யோசித்து காப்பி குடிப்பீங்க. ஆனால் இன்னொரு உலகத்தில் நீங்கள் டீ குடிப்பீங்க. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் ஒரு தனி உலகம் உருவாகுதுன்னு குவாண்டம் ஃபிசிக்ஸ் சொல்லுது. லெவல் 4 மேத்தமெட்டிக்கல் ஸ்ட்ரக்சர். கணக்குப்படி என்னவெல்லாம் சாத்தியமோ அது எல்லாமே எங்கேயோ ஒரு உலகத்தில் நிஜமாக நடக்குதுங்கிறது தான் இந்த லெவல். இது உண்மையா இல்லை இதுக்கு ஆதாரங்கள் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இதையெல்லாம் பார்க்க முடியுமான்னு. உண்மை என்னென்னா, இப்போதைக்கு இது நாம் நேரடியாக பார்க்க முடியாது. ஏன்னா ஒளி கூட இன்னும் அந்த அண்டங்கள்லேருந்து நம்மளை வந்து அடையலை. ஆனால் விண்வெளியில் இருக்கிற சிஎம்பி காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட், அதாவது பிக் பேங் காலத்திலிருந்து வர்ற கதிர்வீச்சுகளை ஆராயும் போது சில இடங்களில் கோல்டு ஸ்பாட்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒருவேளை பக்கத்தில் இருக்கிற இன்னொரு யூனிவர்ஸ் நம்ம யூனிவர்ஸ் மேலே மோதினா தழும்பாக இருக்கலாம்னு சில விஞ்ஞானிகள் சந்தேகப்படுறாங்க. ஆனால் இது எல்லாமே இப்போதைக்கு மேத்தமெட்டிக்கலில் தியரி தான். ஆனால் ஒன்று யோசிச்சு பாருங்களேன், ஒரு காலத்தில் பூமி தான் உலகத்தோட மையம்னு நினச்சோம். அப்புறம் சூரியன்னு தெரிஞ்சது, அப்புறம் கேலக்சின்னு தெரிஞ்சது, இப்போ மல்டிவர்ஸ்னு சொல்கிறோம். அறிவு வளர வளர நம்ம எல்லைகளும் விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது. கற்பனை பண்ணதுக்கே ஆச்சரியமாக இருக்குது. மல்டிவர்ஸ் நிஜமாக இருந்தால் அது நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றும்? ஒருவேளை இன்னொரு உலகத்தில் நீங்கள் ஒரு பெரிய செலிப்ரிட்டியாக இருக்கலாம், இல்லைனா ஒரு விண்வெளி வீரராக இருக்கலாம். நாம் இங்கே செய்ய தவறின விஷயங்களை இன்னொரு உலகத்தில் இருக்கிற நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். இது கேட்குறதுக்கே கொஞ்சம் தலை சுற்றுதில்ல. ஆனால் இதுதான் அறிவியலோட அழகு. முடிவாக சொல்லணும்னா, மல்டிவர்ஸ் அப்படிங்கிறது வெறும் சினிமா மேஜிக் மட்டும் இல்லை. அதுக்கான அறிவியல் சாத்தியக்கூறுகள் நிறையாவே இருக்குது.
எதிர்காலத்தில் நாம் வேற ஒரு அண்டத்தில் இருக்கிற நம்மளையே தொடர்பு கொண்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இன்றைக்கி பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி மல்டிவர்ஸ் மாதிரி ஆச்சரியமான தகவல்களுக்கு தொல்லியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.